அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்னைக்கு ஒரு அருமையான வார்த்தையை நான் வாசிக்கிறேன். தீர்க்க தரிசன வார்த்தையை வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாததினாலே இங்கு அவர் ஆணித்தரமாய் சொல்கிறார், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்கு தத்தம் பெறும்போது ஆபிரகாமினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அலைந்து திரிகிறவரா இருந்தது. நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது. தன்னுடைய சரீரம் செத்து போயிற்று, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிற்று. அதாவது இனி குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே எதிர்மறையாகவே இருக்கிறது. ஆனால் வாக்கு தத்தம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவரே சொல்லியிருக்கிற வார்த்தை, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கலாம்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை போல வாக்குத்தத்தம் பெறும்போது நடந்த அந்த சூழ்நிலை போல உங்கள் வாழ்க்கையும் இருக்கலாம். ஒரு கடினமான சூழ்நிலை, இல்லாமை, இயலாமை, பலவீனம், வியாதிகள், போராட்டங்கள், சஞ்சலங்களோடு கூட உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக உனக்கு சுகம் கிடைக்கும். நிச்சயமாக உனக்கு வேலை கிடைக்கும். நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவர் சொல்ல, நிச்சயமா நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நீ சோர்ந்து போகாதே மகளே, மகனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அப்படியே நிறைவேறிற்றதை நாம் வேதத்திலே யோசுவாவின் மூலம் வாசிக்கிறோம். பாருங்கள், யோசுவா 21ஆம் அதிகாரத்திலே கடைசி வார்த்தையில வாசிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. யோசுவா 23:14வது வசனத்திலையும் சொல்லுவார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அதைதான் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய், சோர்ந்து போயிருக்கிறாய், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கலங்கி நிற்கிறாய், இந்த நாட்களை நான் எப்படி கடத்த போகிறேன் என்று கலங்கி நிற்கிறாய். ஒரு சகோதரா, சகோதரி, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் சொல்கிறார், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கை மாறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறிற்றோ அதே போல நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதம் செய்வார். நாம் செய்வதெல்லாம் இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த கீழ்ப்படிதல், விசுவாசம், நம்பிக்கை, தேவனோடு கூட நடக்கிற அந்த அனுபவங்கள், அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாமும் கடைபிடிப்போம். பாருங்கள், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே ஆபிரகாம் விசுவாசித்தார். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், ஒண்ணுமில்லாத சூழ்நிலையை நீ பார்க்காது, உன்னோடு கூட இருக்கிற என்னை பார், தேவனை பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ அவரை பார்த்தால் சகோதரா, சகோதரி, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணலாம். தைரியமா இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும். நிச்சயம் உங்கள் சூழ்நிலை மாறும். நிச்சயம் நீங்கள் இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களையும் அபிஷேகத்தையும் நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த காலையிலே ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த நல் வார்த்தையை போல காலையிலே நமக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நாங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். நிச்சயமா எங்கள் வாழ்க்கையிலே நீர் அற்புதம் செய்ய போகிறீர். நிச்சயமா எங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகிறது.
காரணம், எங்கள் தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் நிறைவேற்றுகிறவர். நாங்கள் முழு நிச்சயமாய் உம்மை நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். நாங்கள் இந்த நாட்களில் அற்புதங்களை பெறப்போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Amen.